பெங்களூரு நகரத்தின் கர்நாடகாவில் உள்ள ஒரு பரபரப்பான தெருவில் எப்போதும் வாகனங்களின் குரலும் மக்களின் அழைப்புகளும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு மூலையில் ஒரு சிறிய தேநீர் கடை இருந்தது. பெயர் சங்கம டீ சென்டர். பெயர் கேட்டால் ஒரு பெரிய இடமாக தோன்றினாலும் அங்கு கூடுவது பெரும்பாலும் மக்களின் அவநம்பிக்கையும் வாழ்க்கையின் கஷ்டங்களும் தான். இந்த தேநீர் கடையில் வேலை செய்தவள் 27 வயதான காவேரி என்ற பெண். காவேரியின் பெயரைப் போலவே அவளது மனமும் பாய்ந்தோடும் இரக்கத்தின் நதியாக இருந்தது. சிறு வயதிலேயே அவளது தந்தையும் தாயும் இறந்துவிட்டனர். ஒரு சிறிய தங்கை சுதா மட்டுமே அவளுக்கு குடும்பமாக இருந்தாள். சுதாவை வளர்க்கும் பொறுப்பு காவேரியின் சிறிய தோள்களில் இருந்தது. காலையிலிருந்து மாலை வரை தேநீர் பரிமாறுவது, பாத்திரங்களை கழுவுவது, வாடிக்கையாளர்களின் பரபரப்பை கையாளுவது, இடையில் கடை உரிமையாளரின் கடுமையான வார்த்தைகளை கேட்பது. இதுதான் காவேரியின் அன்றாட வாழ்க்கை. கடையின் உரிமையாளர் 40 வயதான சங்கரப்பா என்ற ஆண். சங்கரப்பா என்று பெயர் இருந்தாலும் இரக்கமோ மனிதநேயமோ அவரது குணத்தில் இல்லை. லாபம் மட்டுமே மனதில் வைத்திருந்தவர். ஒவ்வொரு கப் தேநீருக்கும் எவ்வளவு சர்க்கரை, எவ்வளவு பால் என எல்லாவற்றையும் அவர் கணக்கு வைத்து பார்ப்பார். காவேரிக்கு மாத இறுதியில் கிடைக்கும் சம்பளம் மிகவும் குறைவு. ஆனால் வேறு வழியில்லாததால் அவள் இந்த வேலையை தொடர்ந்தாள். ஒரு நாள் மதிய நேரத்தில் கடையில் பரபரப்பு குறைந்தபோது காவேரியின் கவனம் தெருவின் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த ஒரு சிறு பையனிடம் சென்றது. 5 அல்லது 6 வயது மட்டுமே இருக்கும் ஒரு ஆண் குழந்தை. அழுக்கடைந்த உடைகள், தூசி படிந்த முடி, கண்களில் ஒரு பெரிய சோகம். அவன் சில சமயங்களில் பாதையில் செல்பவர்களை பார்ப்பான், சில சமயங்களில் தன் விரல்களுடன் விளையாடுவான். காவேரி அவனை சிறிது நேரம் பார்த்தாள். பல நாட்களாக எதையும் சாப்பிடவில்லை என்று தோன்றியது அவளுக்கு மனதில் தோன்றியது. அவளது இதயம் பதறியது. அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். சங்கரப்பா கவுண்டரில் உட்கார்ந்து கணக்கு எழுதுவதில் மும்முரமாக இருந்தார். காவேரி மெதுவாக கடையின் பின்புறம் சென்றாள். அங்கு பால் வைத்திருந்த பாத்திரத்திலிருந்து ஒரு சிறிய கிளாஸில் கொஞ்சம் பால் எடுத்தாள். ஒரு ரொட்டி துண்டையும் கையில் எடுத்து யாரும் பார்க்காமல் அந்த பையனிடம் நடந்து சென்றாள். முதலில் பையன் அவளை பார்த்து பயந்தான். ஆனால் காவேரி புன்னகையுடன் அவன் தலையை தடவி பால் கிளாஸை நீட்டினாள். அந்த பையனின் கண்களில் ஒரு பிரகாசம் வந்தது. கை நடுங்கியபடி அவன் கிளாஸை வாங்கி ஒரே மடக்கில் பாலை குடித்தான். பின்னர் ரொட்டியை வாங்கி ஒரு புதையல் கிடைத்தது போல அதை சாப்பிட்டான். காவேரியின் மனம் நிறைந்தது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சோகமும் உணர்ந்தாள். உன் பெயர் என்ன கண்ணு? அவள் மெதுவாக கேட்டாள். பையன் எதுவும் பேசாமல் தலையை ஆட்டினான். உன் வீட்டுக்காரர்கள் எங்கே? இந்த கேள்வியில் பையனின் கண்கள் கலங்கின. காவேரி புரிந்து கொண்டாள் அவனுக்கு யாரும் இல்லை என்று. அவன் தலையை மீண்டும் ஒரு முறை தடவி அவள் கடைக்கு திரும்பி நடந்தாள். ஆனால் அப்போதுதான் சங்கரப்பாவின் கடுமையான குரல் எழுந்தது. இங்கே என்ன நடக்கிறது? காவேரியின் இதயம் ஒரு முறை துடித்தது. சங்கரப்பா கோபத்துடன் அவளிடம் வந்தார். யாருடைய அனுமதியுடன் நீ கடையிலிருந்த பாலையும் ரொட்டியையும் இந்த பையனுக்கு கொடுத்தாய் என்று அவர் கத்தினார். காவேரி பயத்துடன் சொன்னாள், சார், இந்த பையன் பசியுடன் இருக்கிறான். கொஞ்சம் பால் மிச்சம் இருந்தது, அதனால் நான். சங்கரப்பா அவளை பேசவிடாமல் மீண்டும் கத்தினார். மிச்சம் இருந்தது இல்லையா? இங்கே எதுவும் மிச்சமாக கூடாது. எல்லாவற்றுக்கும் பணம் செலவு செய்துதான் வாங்குகிறோம். உன் அப்பாவின் சொத்தா இது? உன் இந்த நாடகம் இனி வேண்டாம். நாளை முதல் இங்கே வர வேண்டாம். போய் உன் கணக்கை வாங்கி வெளியே போ. காவேரியின் கால்களுக்கு கீழே பூமி இல்லாமல் போனது போல உணர்ந்தாள். ஒரு குழந்தைக்கு உதவியதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை. அவளது கண்கள் கலங்கின. சார், தயவு செய்து இனி இப்படி ஒரு தவறு நடக்காது. எனக்கு ஒரு சிறிய தங்கை இருக்கிறாள். நான் எங்கே போவேன் என்று அவள் கெஞ்சினாள். ஆனால் சங்கரப்பாவின் மனம் கல்லை போல இருந்தது. அவளது கையில் கொஞ்சம் ரூபாயை எறிந்து அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். கனத்த மனதுடன் காவேரி கடையை விட்டு வெளியேறினாள். செல்லும் வழியில் அவளது கண்கள் அந்த பையனை பார்த்தன. அவன் இப்போதும் அங்கே உட்கார்ந்திருந்தான், இந்த கூச்சலின் காரணம் கூட அறியாமல். வீட்டில் குழந்தையின் பள்ளிக் கட்டணத்தையும் வாடகையையும் நினைத்து காவேரியின் மனம் கலங்கியது. அந்த இரவு அவளால் தூங்க முடியவில்லை. சங்கரப்பாவின் கடுமையான வார்த்தைகள் அவளது காதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. அடுத்த நாள் காலையில் சூரியனின் முதல் கதிர்கள் பூமியை தொட்டபோது காவேரியின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய விடியல் தொடங்கப் போகிறது. வேலை இல்லாமல் எதிர்காலம் இருளில் மூழ்கிய நிலையில் அவள் கனத்த மனதுடன் எழுந்தாள். சுதாவுக்கு ஏதோ ஒரு வகையில் காலை உணவு தயார் செய்து புதிய வேலை தேடி வெளியே செல்ல தயாரானாள். அவளுக்கு தெரியவில்லை அந்த நாள் அவளது வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று. அதே நேரத்தில் சங்கம டீ சென்டரில் சங்கரப்பா வழக்கம் போல திமிருடன் உட்கார்ந்திருந்தார். காவேரி போனது அவருக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை. ஒருவர் போனால் மற்றவர் வருவார், இந்த நகரத்தில் வேலையாட்களுக்கு என்ன குறை என்று அவர் மனதில் கணக்கு போட்டார்.
திடீரென கடை முன்பு ஒரு பெரிய மின்னும் கார் வந்து நின்றது. இப்படிப்பட்ட கார்கள் அந்த தெருவில் அரிதாகவே காணப்படும். சங்கரப்பாவும் கடையில் இருந்தவர்களும் ஆவலுடன் காரை பார்த்தனர். காரின் கதவு திறந்து ஒரு உயரமான கம்பீரமான ஆண் இறங்கினார். விலையுயர்ந்த உடைகள், கண்களில் கருப்பு கண்ணாடி, முகத்தில் ஒரு பெரிய கவலையும் நம்பிக்கையும் கலந்த பாவம். அவருடன் 2 மெய்க்காப்பாளர்களும் இருந்தனர். அவர் நேராக கடைக்குள் நடந்தார். சங்கரப்பா உடனே எழுந்து முகத்தில் பணிவு தோன்ற செய்து கேட்டார், சார், என்ன வேண்டும்? தேநீர், காபி, ஏதாவது சாப்பிட? அந்த ஆண் சங்கரப்பாவை பார்க்கவில்லை. அவரது கண்கள் ஏதோ தேடிக்கொண்டிருந்தன. பாக்கெட்டிலிருந்து ஒரு குழந்தையின் புகைப்படத்தை எடுத்து கடையில் உள்ள வேலையாட்களுக்கு காட்டி, இந்த குழந்தையை உங்களில் யாராவது பார்த்திருக்கிறீர்களா? நேற்று முதல் இவன் காணாமல் போயிருக்கிறான். சங்கரப்பா புகைப்படத்தை ஒருமுறை பார்த்தார். ஆமாம், காவேரி பால் கொடுத்த அதே பையன். அவரது மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது, இதிலிருந்து ஏதாவது லாபம் சம்பாதிக்கலாம். ஆமாம் சார், இந்த பையனை நான் பார்த்திருக்கிறேன். நேற்று இங்கே ஒரு பெண் இவனுக்கு பால் கொடுப்பதை நான் பார்த்தேன். ஒருவேளை அவளுக்கு இதில் ஏதாவது பங்கு இருக்கலாம் என்று அவர் ஒரு கதையை உருவாக்கினார். அந்த ஆணின் கண்களில் ஒரு பிரகாசம் வந்தது. அந்த பெண் யார்? உனக்கு அவளை தெரியுமா? சங்கரப்பா நெஞ்சை நிமிர்த்தி சொன்னார். ஆமாம் சார், அவள் இங்கே வேலை செய்தவள். நேற்று நான் அவளை வெளியே அனுப்பினேன். இந்த பையனுக்காக கடையின் பொருட்களை திருடியதற்காக. மிகவும் விசித்திரமான பெண். அந்த ஆணின் முகம் கல்லை போல ஆனது. அவள் எங்கே இருப்பாள்? எனக்கு அவளை பார்க்க வேண்டும். சங்கரப்பா மனதில் மகிழ்ந்தார். சார், அவள் ஒரு ஏழை பெண். அவளது முகவரியைச் சொல்ல ஒரு சிறிய அவர் வாக்கியத்தை முடிக்கும் முன் அந்த ஆண் பாக்கெட்டிலிருந்து ஒரு கட்டு நோட்டை எடுத்து சங்கரப்பாவின் முகத்தில் எறிந்தார். இதோ உனக்கு பணம். இப்போது அவளது முகவரியைச் சொல். சங்கரப்பாவின் கண்கள் மின்னின. உடனே காவேரியின் வீட்டு முகவரியைச் சொன்னார். அந்த ஆண் ஒரு நொடி கூட வீணாக்காமல் காரில் ஏறி காவேரியின் வீட்டை நோக்கி பயணமானார். சங்கரப்பா கடையிலிருந்து மனதில் மகிழ்ந்தார். இன்று ஒரு பெரிய தொகை கிடைத்தது என்று நினைத்தார். ஆனால் உண்மையான நாடகம் இனி தொடங்கப் போகிறது. காவேரி தனது சிறிய வீட்டில் சுதாவை ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தாள். எல்லாம் சரியாகிவிடும் சுதா. கடவுள் ஒரு வழிகாட்டுவார் என்று அவள் சொன்னாள். அப்போது கதவில் யாரோ வேகமாக தட்டினர். கதவை திறந்தபோது அந்த கம்பீரமான ஆணையும் மெய்க்காப்பாளர்களையும் பார்த்து காவேரி அதிர்ந்தாள். சங்கரப்பா அவளை ஏதாவது பிரச்சனையில் மாட்டிவிட்டாரோ என்று பயந்தாள். உன் பெயர் காவேரியா என்று அவர் கேட்டார், குரலில் ஒரு அதிகாரம். ஆமாம், காவேரி பயத்துடன் பதிலளித்தாள். நான் ஆனந்த் கவுடா. நீ நேற்று பால் கொடுத்த பையன் என் மகன் ராஜு. காவேரிக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் மகனா? ஆனால் அவன் தெருவில் ஆனந்தின் கண்கள் கலங்கின. ஆமாம், என் மகன். நேற்று நாங்கள் ஒரு மாலில் ஷாப்பிங் செய்ய போயிருந்தோம். அங்கு கூட்டத்தில் அவன் வழி தவறிவிட்டான். பின்னர் நான் காவல்துறையையும் என் ஆட்களையும் அனுப்பி அவனை தேடிக் கொண்டிருந்தேன். நேற்று இரவு அவன் ஏதோ ஒரு வகையில் தெருவில் வந்துவிட்டான். ஆனால் வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது எனக்கு தெரிந்தது, உன் கடையின் அருகில் அவனை பார்த்ததாகவும் ஒரு பெண் அவனுக்கு பால் கொடுத்ததாகவும். காவேரிக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் சங்கரப்பா சார் வேறு ஏதோ சொன்னாரே என்று அவள் சொன்னாள். அந்த பேராசைக்காரனின் வார்த்தைகளை விடு, ஆனந்த் கோபத்துடன் சொன்னார். நீ ராஜுவை எங்காவது செல்வதை பார்த்தாயா? காவேரி நினைவு கூர்ந்தாள். இல்லை சார். நான் கடையை விட்டு வெளியேறும்போது அவன் அங்கே உட்கார்ந்திருந்தான். சரி, ஆனந்த் ஒரு பெருமூச்சு விட்டார். பின்னர் அவளை பார்த்து சொன்னார், உன் உரிமையாளர் சொன்னார் என் மகனுக்கு பால் கொடுத்ததற்காக உன்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டதாக. காவேரி தலைகுனிந்தாள். ஆனந்தின் கண்களில் கோபமும் நன்றியும் கலந்த ஒரு பாவம் இருந்தது. அவர் பாக்கெட்டிலிருந்து ஒரு காசோலை புத்தகத்தை எடுத்து ஒரு பெரிய தொகையை எழுதி காவேரிக்கு நீட்டினார். இது உன் நற்செயலுக்கு ஒரு சிறிய பரிசு. காவேரி கைகூப்பினாள். வேண்டாம் சார், நான் மனிதநேயத்தின் பெயரில் செய்தேன். எனக்கு எந்த பரிசும் வேண்டாம். ஆனந்த் அவளது நிஷ்கபடத்தை கண்டு வியந்தார். உன்னை போன்ற நல்ல மனம் கொண்ட பெண்ணுக்கு இது ஒன்றுமில்லை. ஆனால் இதை என் அன்பின் பரிசாக ஏற்றுக்கொள். இனி முதல் நீ என் வீட்டில் வேலை செய்ய வேண்டும். ராஜுவை பார்த்துக்கொள்ள சம்பளம் உன் விருப்பப்படி. காவேரிக்கு தன் காதுகளை நம்ப முடியவில்லை. ஒரு நொடியில் அவளது வாழ்க்கை இருளிலிருந்து ஒளிக்கு மாறியிருக்கிறது. ஆனால் அவளது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. சார், ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல், ஆனந்த் சொன்னார். உங்கள் மகன் ராஜு, நான் அவனுக்கு பால் கொடுத்தபோது தனியாகவும் பயந்தும் இருந்தான். சார், உங்களுக்கு அவனை உண்மையாக பிடிக்குமா? ஆனந்தின் முகம் ஒரு நொடி கம்பீரமாக மாறியது. ஒருவேளை நான் அவனுக்கு ஒரு தந்தை கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கவில்லை. என் தொழிலின் பரபரப்பில் மூழ்கிவிட்டேன் என்று அவர் வருத்தத்துடன் சொன்னார். காவேரி மெதுவாகச் சொன்னாள். சார்,
குழந்தைகளுக்கு பணமோ பரிசுகளோ வேண்டாம், பெற்றோரின் அன்பும் நேரமும் தான் வேண்டும். ஆனந்த் அவளது வார்த்தைகளை கேட்டு ஒரு நொடி பேசாமல் நின்றார். இவ்வளவு இளம் வயதில் இவ்வளவு ஆழமான எண்ணம். அப்போது ஆனந்தின் தொலைபேசி ஒலித்தது. மறுபுறத்திலிருந்து அவரது ஒரு ஆள் சொன்னார், சார், ராஜு கிடைத்து விட்டான். அவன் அருகில் உள்ள ஒரு கோவிலுக்கு வெளியே உட்கார்ந்திருக்கிறான். பாதுகாப்பாக இருக்கிறான். ஆனந்தின் கண்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தன. என் மகன் திரும்பி வந்துவிட்டான் என்று அவர் காவேரியை பார்த்து சொன்னார். இதெல்லாம் உன் பிரார்த்தனையின் பலன். வா, முதலில் ராஜுவை வீட்டுக்கு அழைத்து போவோம். பின்னர் உன் உரிமையாளரை ஒருமுறை சந்திக்க வேண்டும். காவேரி சற்று பயந்தாலும் ஆனந்தின் வற்புறுத்தலுக்கு இணங்கினாள். கார் வேகமாக சங்கம டீ சென்டரை நோக்கிச் சென்றது. சங்கரப்பா அப்போதும் கடையில் உட்கார்ந்து பெரிய லாபத்தின் கனவு காண்கொண்டிருந்தார். ஆனந்தின் கார் மீண்டும் வருவதை பார்த்தபோது அவரது மனதில் இனிப்பு வெடித்தது. இனி இன்னும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் என்று நினைத்தார். ஆனால் காரிலிருந்து ஆனந்துடன் காவேரியும் இறங்கியபோது சங்கரப்பாவின் முகம் வெளுத்தது. ஆனந்த் நேராக சங்கரப்பாவிடம் நடந்தார். முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. உனக்கு எப்படி தைரியம் இந்த பெண்ணை வேலையிலிருந்து நீக்கியது? என் மகனுக்கு பால் கொடுத்ததற்காக? கொஞ்சம் பாலுக்கும் ரொட்டிக்கும் உன் மனிதநேயம் எங்கே போனது? சங்கரப்பா நடுங்கினார். சார், தயவு செய்து, எனக்கு தவறு நேர்ந்துவிட்டது. அவன் உங்கள் மகன் என்று எனக்கு தெரியவில்லை. அவன் என் மகனாக இல்லாவிட்டால். ஆனந்த் கத்தினார். ஒரு சாதாரண குழந்தையாக இருந்திருந்தால் நீ அவனை பசியால் இறக்க விட்டிருப்பாய், இல்லையா? உன் மனசாட்சி எங்கே? சங்கரப்பாவால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர் ஆனந்தின் காலில் விழ முயன்றபோது ஆனந்த் அவரை தடுத்தார். இன்று முதல் இந்த சங்கம டீ சென்டர் காவேரி நடத்துவாள். இந்த கடை இனி அவளுடையது. உன்னை இனி இந்த கடையின் பரிசரத்தில் கூட பார்க்கக்கூடாது. சங்கரப்பாவுக்கு வானமிடிந்து விழுந்தது போல இருந்தது. அவரது கடை காவேரியின் கைகளில். ஆனால் ஆனந்தின் முகத்தில் உறுதியைக் கண்டபோது அவருக்கு எதுவும் பேச தைரியம் வரவில்லை. காவேரியும் அதிர்ந்து போயிருந்தாள். ஆனந்த் அவளது கையை பிடித்து சங்கரப்பா உட்கார்ந்திருந்த நாற்காலியில் உட்கார வைத்தார். இன்று முதல் நீதான் இந்த கடையின் உரிமையாளர். நேர்மையுடனும் உழைப்புடனும் இதை நடத்த வேண்டும். ஒரு பசியோடு வருபவனையும் கையை வெறுமனே திருப்பி அனுப்பக்கூடாது. காவேரியின் கண்கள் கலங்கின. ஆனால் இம்முறை அது மகிழ்ச்சியின் கண்ணீர். சில நாட்களில் சங்கம டீ சென்டர் மாறிவிட்டது. காவேரியின் உழைப்பும் இரக்கமும் கடைக்கு ஒரு புதிய முகத்தை அளித்தன. தேநீரும் உணவும் மட்டுமல்ல, ஏழைகளுக்கு இலவச உணவும் அங்கு கிடைக்கத் தொடங்கியது. ஆனந்த் அவ்வப்போது ராஜுவை அழைத்து கொண்டு கடைக்கு வந்து காவேரியின் கையால் செய்த தேநீரை குடிப்பார். ராஜுவுக்கு காவேரியிடம் பெரிய பாசம் ஏற்பட்டது. இப்படி காவேரியின் ஒரு சிறிய நற்செயல் ஒரு குழந்தையின் உயிரை காப்பாற்றியதோடு அவளது வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதையை திறந்தது. நன்மை செய்தால் நன்மை வரும் என்று சொல்வார்கள் இல்லையா? உன் மனதில் ஒரு சிறிய இரக்கம் இருந்தால் ஒரு நீட்டப்பட்ட கையை ஒருபோதும் நிராகரிக்காதே. யார் கண்டது உன் ஒரு சிறிய உதவி மற்றொருவருக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று?